நேற்று தினம் அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்தது. கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்கிற அந்த தீர்மானத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அவர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைப்பதற்கு கூட எத்தனை குறுக்கீடுகள், எத்தனை தடைகள், அத்தனையும் தாண்டி அவர் உண்மையை உலகத்திற்கு சொன்னார். தாரை பார்த்தது நீங்கள் மீட்டெடுப்பதாக நீங்கள் நடத்துகிற நாடகம் மக்கள் நம்புவதற்கு ஒரு நாளும் தயாராக இல்லை. தேர்தல் வருகிற காரணத்தினாலே நீங்கள் அதை முன்னிறுத்தி செய்வதாக மக்கள் எண்ணுகிறார்கள் என்பதை மக்களுடைய எண்ண ஓட்டத்தை எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு இந்த பிரச்சனை 50 ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? கச்சத்தீவு நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு அங்கம். ஆக அந்த அங்கத்தை அவர்கள் பிரித்து கொடுக்கிற போது ஒரு கடுமையான எதிர்வினை அவர்கள் ஆற்றியிருந்தால் அன்றைக்கே அதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு ஒப்புதல் வழங்கிவிட்டு இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்வது என்பது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நம்முடைய உரிமை பறிபோய் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு மீனவர்கள் படுகிற துன்பங்கள், துயரங்கள் நாம் சொல்லால் வடிக்க முடியாது. உயிர் பறிபோவது மட்டுமல்ல, படகுகள், உடைமைகள் என்று உயிரும் உடைமையும் பறிபோகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். கடலிலே எல்லையை வகுத்து அவர்கள் எப்படி மீன்பிடிக்க முடியும்? அவை இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாகவும் முழுமுழு காரணமாகவும் திமுக தான் இருக்கிறது என்பதை புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லி, எந்த அரசு மத்தியில் இருந்தாலும் இதற்கு தீர்வு காணுவதற்கு தயக்கம் காட்டுவதை உணர்ந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார்கள். 2011 அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்ததற்கு பிறகு வருவாய்த்துறையை அதிலே அன்றைக்கு அரசின் சார்பில் இணைத்துக் கொண்டார்கள். இதுதான் உண்மை நிலவரம். எப்படி காவேரிக்கு புரட்சித் தலைவர் இதய அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டாரோ, எப்படி முல்லை பெரியாருக்கு புரட்சித் தலைவர் இதய அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி 2014 152 அடி உயர்த்தலாம் என்று தீர்வு கண்டார்களோ, அதை போன்று கச்சத்தீவிலும் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் அந்த வழக்கை நீதிமன்றத்திலே தொடங்கினார்கள் என்பது இந்த நாட்டு மக்கள் நன்றாக. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரே கேள்விதான் கேட்டார். விபி சிங் பிரதமராக இருக்கிற போது நீங்கள் மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள், ஐக்கிய குஜரால் அவர்கள் இருக்கிற போது மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள், தேவகவுடா இருக்கிற போது மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள், வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற போது திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தது, மன்மோகன் சிங் இருக்கிற போது திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தது. இப்படி 17 ஆண்டு காலம் திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தபோது அப்போதெல்லாம் மௌனம் காத்திருந்து இப்போது நீங்கள் மீட்டெடுக்கிறோம் என்று தேர்தல் காலத்தில் காட்டுகிற இந்த பொம்மை விளையாட்டு நாடகத்தை மக்கள் ஒருபொழுதும் நம்ப மாட்டார்கள் என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தோலுரித்து காட்டினார்கள். அதை நம்முடைய கழக அம்மா பேரவை இதற்காக எடுத்து செல்ல வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.